வணக்கம் முருகர்களே, நான் உங்க சத்யா. முருகா, கொஞ்சம் வேலை, ஸோ அதனால சரியா வீடியோ போட முடியல, மன்னிச்சிடுங்க. தொடர்ந்து வீடியோ போடாததுக்கு. நாம என்னதான் கஷ்டப்பட்டாலும் முன்னுக்கு வர்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் போல. இப்பெல்லாம் யாருக்கு தெரியுமா காலம்? நல்லா பேச தெரிகிறவங்க, டைமுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி மாத்தி பேசுறவங்க, 4 பேரை பார்த்த உடனே நடிக்கிறவங்க, உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேசுறவங்க, இவங்களுக்கு தான் காலம். இவங்களதான் இந்த உலகம் நல்லவங்கன்னு சொல்லும். நம்மள மாதிரி வெள்ளந்தியா இருக்கிறவங்களையும், மனசுல பட்டத படப்படன்னு பேசுறவங்களையும் இந்த உலகம் நல்லவங்கன்னு சொல்லவே சொல்லாது. உண்மைதானே நான் சொல்றது? சொல்லுங்க. நல்லா நடிக்க தெரியும், அப்புறம் டைமுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி மாத்தி பேச தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நான் உண்மையாதான் இருப்பேன், நான் சரியாதான் இருப்பேன் அப்படின்னு நம்ம இருந்தோம்னா சுத்தி இருக்கிற எல்லாரும் நம்மளை தூக்கி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான் உண்மை. அதனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நடிக்க கத்துக்கணும். அப்படின்னாதான் இந்த மனுஷங்கிட்ட நம்ம சர்வே பண்ண முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டம். நம்ம இருந்ததுக்கான அடையாளமே தெரியாம போயிடும். அதுதான் உண்மை. புரிஞ்சுக்கிட்டா நம்ம பொழைச்சிக்கலாம், இல்லைனா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதெல்லாம் இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் யாரையும் நம்ப கூடாது. நம்ம ஒரு பாட்டுல கூட கேட்டிருக்கோம், உலகத்தை நேசி ஒருவரையும் நம்பாதே, உறங்கும் போதும் ஒரு கண்ணை மூடாதே. அப்படி இருந்தாதான் இந்த உலகத்துல நம்ம வாழ முடியும். நிஜமா, உண்மையா இதுதான். இல்லைன்னு வச்சுக்கோங்க, வாழவே முடியாது. சுத்தி எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்து அவங்களுக்கு நாம நம்மள கொஞ்சமாவது மாத்திக்கணும். அதை விட்டுட்டு நான் ஆதி காலத்திலேயே இருந்த மாதிரி உண்மை, உழைப்பு, நேர்மைன்னு இருப்பேன் அப்படின்ட்டு வச்சுக்கோங்க, நம்ம வாழவே முடியாது. புரியுதான சொல்றது? அதனால சுத்தி நம்மளை சுத்தி இருக்கிற ஆளுங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு கவனிச்சு பாருங்க. அவங்களாம் நடிக்கிறாங்களா, இல்ல நம்ம கிட்ட உண்மையாதான் இருக்காங்களா, இல்ல நம்மகிட்ட இருக்கிற விஷயம் போட்டு வாங்குறாங்களா, இல்ல நமக்கு குடி தோன்றாங்களாங்கிறத பார்த்துக்கிட்டு வாழ்ந்தாதான் நம்ம வாழ முடியும். அதை விட்டு கண்ணை மூடிக்கிட்டு எல்லாரும் நமக்கு நல்லதுதான் நினைக்கிறாங்க, எல்லாரும் நம்ம கிட்ட உண்மையாதான் இருக்காங்க, எல்லாரும் நல்லவங்க நம்பணும் அப்படின்னா நம்மள கூடிய சீக்கிரம் எல்லாம் முட்டாளாக்கி குடி தோண்டி போதைச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. இதுதான் உண்மை. ஆனா அந்த உண்மை நமக்கு இப்ப புரியும். கண் கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம்ங்கிற மாதிரி காலம் போன கடைசியிலதான் புரியும். அதுக்காக தான் கடவுள் ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் நமக்கு உருவாக்கி கொடுக்குறாரு. இந்தந்த சுச்சுவேஷன்ல, இந்தந்த சூழ்நிலையில உன்னை சுத்தி இருக்கிற ஆளுங்கெல்லாம் எப்படின்னு பார்த்து பொழைச்சிக்கோ. அப்படி இல்லைன்னா நீ இந்த உலகத்துல வாழ்றதுக்கே லாக்கி இல்லை அப்படிங்கிறத உணர்த்துறாரு. ஆனா நாமும் அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. எல்லாம் ஒரு நாள் சரியாயிரும், எல்லாரும் மாறிடுவாங்க, நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டே இருந்தோம்னா நடக்காது. முடிஞ்ச வரைக்கும் நாம நம்மள மாத்திக்கணும். இடத்துக்கு ஏற்ற மாதிரி, ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நாம நம்மள மாத்தலைன்னா வாழ முடியாது. அதுக்குதான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, இடம் பொருள் ஏவல் இதை பார்த்து வாழணும் அப்படின்னு. புரியுதா? புரிஞ்சுக்கிட்டா பொழைச்சுப்போம்.